பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 14/4/2025 ஆகிய அந்த நன்னாளிலே ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வேத தியானத்திற்கு என்று நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்கிறதான பதம் புதிய ஏற்பாட்டிலே மட்டும் வெறும் 3 இடங்களிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இப்பொழுது வாசித்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இரண்டாவது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். ஆமென், ஆமென். மூன்றாவதாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அல்லேலூயா. இந்த 3 இடங்களில் தான் கிறிஸ்தவன் என்கிறதான பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தியோகியாவிலே முதலாக சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதனை குறித்து ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு காணொளியிலே உங்களோடு கூட பேசியிருக்கின்றேன். அந்த காணொளியிலே சீஷன் யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக எதை இழந்து போகிறானோ அவனே கிறிஸ்தவன் என்று சொல்லி ஒரு காணொளியிலே நான் பேசினேன். இந்த காணொளியிலே வேறொரு கருத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். வாசிக்க கேட்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆமென். கிறிஸ்தவர்கள் எல்லாம் சீஷர்கள் அல்ல, சீஷர்கள் தான் கிறிஸ்தவர் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு அழகாய் போதிக்கிறது. யார் சீஷர்கள்? கர்த்தருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனே சீஷனா. அல்லேலூயா. அப்படியானால் உபதேசத்திலே நிலைத்திருப்பதற்கு நாம் உபதேசத்தை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உபதேசத்தை கேட்காமல் நாம் ஒரு நாளும் சீஷர்களாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. நாம் சீஷர்கள் இல்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்களும் இல்லை. வாசிக்க கேட்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 2 பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று உபதேசித்து, இரண்டாவது பிரசங்கித்து. அதாவது ஜெப ஆலயங்களிலே உபதேசித்தாராம், தேசமெங்கும் சுற்றி நடந்து பிரசங்கித்தாராம். அல்லேலூயா. இந்த உபதேசத்துக்கும் பிரசங்கத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உபதேசத்திற்கு டிடாஸ்கோ என்கிறதான கிரேக்க பதம் பயன்படுத்தப்படுகிறது. பிரசங்கத்திற்கு கெருசோ என்கிறதான கிரேக்க பதம் பயன்படுத்தப்படுகிறது. கெருசோ என்று சொன்னால் மக்களுடைய அறியாமையிலிருந்து நீக்குவதாகும். டிடாஸ்கோ என்று சொன்னால் அறியாமையிலிருந்து விடுபட்ட ஒருவன் புரியாமையிலிருந்து விடுபடுவதற்கு டிடாஸ்கோ பயன்படுத்தப்படுகிறது. டிடாஸ்கோ என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுதல். கெருசோ என்றால் யார் தெய்வம் என்று இருக்கிற அறியாமையிலிருந்து நீங்கி உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளுதலாகும். அல்லேலூயா. ஆக சீஷன் என்பவன் யார்? கற்றுக்கொண்டே இருக்கிறவன். கர்த்தருடைய உபதேசத்தை ஒருவன் கற்றுக்கொண்டே இருக்கணும். வாழ்நாள் பூரா இந்த உபதேசமானது அவனுடைய வாழ்க்கையின் அங்கமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தன்னை சீடனாக நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். சீடன் தான் கிறிஸ்தவன் என்று சொல்லியும் வேதம் சொல்லுகிறபடினாலே, நான் ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். 141ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். ஆமென். நீதிமான் தயவாய் என்னை குட்டி கடிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. உபதேசம் என்பது என்னவென்றால் அது கடிந்து கொண்டு உபதேசிக்கும். உபதேசமே கடிந்து கொள்ளுதல் தான். கடிந்து கொள்ளுதல் இல்லை என்று சொன்னால் ஒருவரும் தேர்ச்சி அடைய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடிந்து கொள்ளுதலை தான் வேதம் சிட்சை என்று சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிட்சை யாருக்காங்க? தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் சிட்சை. சிட்சையை விரும்பாதவர்கள் வேசியின் பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
மொத்தம் 25ஆம் அதிகாரத்திலே 10 கன்னிகைகள் மணவாளன் வருவதற்கு ஆயத்தமாகி காத்திருந்தார்களாம். மணவாளன் வர தாமதமான போது எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்களாம். எப்படி காத்திருந்தார்களாம்? தங்கள் தங்கள் தீவெட்டிகளோடு காத்திருந்தார்களாம். 5 பேர் தீவெட்டிகளோடு கூட எண்ணெயையும் கொண்டு போனார்களாம். 5 பேர் தீவெட்டிகளோடு எண்ணெய் கொண்டு செல்லவில்லையாம். இந்த தீவெட்டி எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ரட்சிப்பு என்பது என்னங்க? எரிகிற தீவெட்டி. ஆகவே நான் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நான் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிகிற தீவெட்டி தான் ரட்சிப்பு. இப்ப மணவாளன் வருகிற போது என் தீவெட்டி எரிகிறதாய் காணப்பட வேண்டும். எரிகிறதற்கு என்ன வேண்டும்? எண்ணெய் வேண்டும். அல்லேலூயா. அந்த எண்ணெய் தான் உபதேசம், கடிந்து கொள்ளுகிற உபதேசம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக சபைகளிலே உபதேசமே கிடையாதுங்க. வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரமே சொல்லி ஜனங்களுக்கு மேற்பூச்சாய் பூசுகிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். உபதேசமானது கிழிக்கும், உள்காயங்களை ஆற்றும். எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதை அது நமக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த உபதேசம் தான் என்னை சீடனாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக என்னை வைத்திருக்கும். அல்லேலூயா. நான் சீஷனாக இருந்தால்தான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ள முடியும். கிறிஸ்தவன் என்கிறதான ஸ்லாக்கியத்தை அனுபவிக்க முடியும். கற்றுக்கொள்ளாதவன், உபதேசிக்கப்படாதவன் சீஷனா இருக்க முடியாது. சீஷனா இல்லாதவன் கிறிஸ்தவனாகவும் இருக்க முடியாது. வேணா பேர் கிறிஸ்தவர்களாக பெயர் சொல்லிக் கொள்ளலாம், நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்ட்டு. ஆனால் பரலோகம் அங்கீகரிக்கிற ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் உபதேசிக்கப்பட வேண்டும். நான் அனுதினம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. God bless you all.